உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக மிக முக்கிய காரணமாகிறார். அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்ரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதுபோல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல நிறைய வக்கர கிரகங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும். நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும். அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும், சில பேருக்கு கெட்டதா இருக்கும். நிறைய பேருக்கு சில நேரங்கள்ல கெட்ட மாற்றங்களை இந்த வக்கர கிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது. அது போல இந்த சனி பகவான் வக்கர கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கார். நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா, அவர் வந்தாவே 7.5 சனி வந்தா பிரச்சனை வரும், அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும், அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும், இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம். அது போல இந்த சனி பகவான் இப்ப வக்கர கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்க போறாரு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கர கதியில வரப்போறார். ஒரு பாத்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரே போராட்டமான காலகட்டமா தான் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய பேருக்கு கடந்த 5 வருடமா சில பேர் பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கீங்க. சில பேருக்கு கடந்த ஒரு 6 மாதமா நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாக கண்டிப்பா இருக்க போகுது. காரணம் கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கர கதியில இருக்க போறாங்க. அது 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். நிறைய மிதுனராசி என்பது தொழில்துறையில ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பார்ட்னர்ஷிப் பிரச்சனை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, பில்லு எதுவும் இல்லாம கடைசியில ஏமாற்றம் வந்திருக்கும். சில பேர் பிசினஸ்ல பணம் யார்கிட்டையும் வாங்க முடியாம லாக்காய் அப்படியே உட்காந்துருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கி கடைசியில அந்த ப்ராப்பர்ட்டி மீட்க முடியாம பிசினஸ் வந்து பணமும் வராம எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல நஷ்டம் வந்து வேலைக்கு கூட போக முடியாத ஒரு நிலையெல்லாம் சில பேருக்கு இருக்கு. ஏன்னா கழுத்துக்கு மீறின கடன். வாழ்க்கையில எப்படி சார் நான் வேலைக்கு போறது, இந்த கடனை அடைச்சாதான் சார் வேலைக்கு போக முடியும், போனை எடுக்க முடியல, அவ்வளவு பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கு, அசிங்கங்கள் அவமானங்கள் அவ்வளவு சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில. அதுவும் பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்கல இருந்து உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் வாங்கிட்டேன், கிரெடிட் கார்டு எல்லா இதுலயும் கடன் இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா கந்து வெட்டியும் அதிகமா வாங்கி மாட்டிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி, அதாவது வக்கர கதி பாத்தீங்கன்னா ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அப்ப நிவர்த்தி கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல தொழில்ல நம்ம செய்யலாமா கூடாதா? முதல்ல நிறைய மிதுனராசி என்பவர்கள் என்ன பிரச்சனை, ஓவர் கான்பிடன்ஸ், நம்ம எல்லாம் செய்ய முடியும், நம்ம எல்லாமே பயங்கர புத்திசாலி, நம்ம நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு வாழ்க்கையில, அப்படி நடந்துராதான்னு சொல்லிதான் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டம். எதனால லாஸ், எதனால நஷ்டம், அதெல்லாம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். சில பேர் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஒரு முடிவு வரும். அப்ப என்ன ஆகுனா, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம அதுல இருந்து வெளில வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரலாம்.
இல்ல யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து சில பேர் இருக்கலாம். அந்த மாதிரி உதவிகள் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்களா? இந்த டைமை விட ஒரு சிறப்பான வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது. ஆனா நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணணும், எதை செஞ்சாலும் ரொம்ப குவிக்கா டிசிஷன் எடுங்க. ஏற்கனவே மிதுன ராசி அப்படின்னா ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங் தான் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா இதெல்லாம் தப்பான முடிவா போனதாலதான் இப்ப இந்த மாதிரி நிலையில நிக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில தொழில இருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த மாதிரி இருக்க போகுது. நிறைய மிதுனராசி என்பர்களுக்கு அதே மாதிரி திருமணத்துல பிரச்சனைகள் இல்லாத மிதுனராசி என்பது யாருமே கிடையாது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கடன் இருக்கும், திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். இது ரெண்டு மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டு தான் இருக்குமே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிக எதிர்பார்ப்பு. ஆண்களா இருந்தா வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதிர்பார்த்து கடைசியில அது இல்லாத போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பது. அதே மாதிரி நிறைய மிதுனராசி என்பவர்கள் நம்பிக்கை துரோகங்கள் சில காலகட்டத்தில் நடந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனை ஆனதெல்லாம் சரி எனக்கு பிசினஸ் போச்சு வேலை போச்சுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதுல இருந்து வெளியில வந்து வாழ்க்கையில மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த சனி வக்கரகதியில இருக்கக்கூடிய நேரமா இருக்க போகுது. அதே போல திருமணத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி அமைஞ்சிருது இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கிடைத்த வாழ்க்கை நல்லா இருக்கு, சில பேருக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்லா இல்லை. மிதுனராசி என்பதற்கு ஒரு 70% அப்படிதான் இருக்கு. அந்த பிரச்சனை இருக்குன்னா அதுல இருந்து மாறக்கூடிய ஒரு நேரமா இருக்க போது. முக்கியமா நிறைய மிதுனராசி என்பது பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா இந்த மிதுனராசி என்பது மேற்கொள்ளலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே தவறுகள் செய்வது ஒரு இயல்பு தான், மனிதனுடைய இயல்பு. சில நேரம் சரியில்லை, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதை திரித்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேர்ந்து வாழ முடியும்னா சேர்ந்து வாழலாம். அது மாதிரி டைவர்ஸ் போயிட்டு இருக்கு சார், டைவர்ஸ் கிடைச்சா போகும் சார், அதுவே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, அதுவே டைவர்ஸ் ஒன் இயர் ஆச்சு அப்ளை பண்ணி ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லங்களுக்கு அது கிடைச்சிரும், கிடைக்காமலாம் இருக்காது. 100% நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அது மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்க போது அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். அதே போல நிறைய மிதுன ராசியின் மாணவர்கள் இந்த காலகட்டத்துல நல்ல இடத்துல படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஏதாவது மிஸ் ஆயிருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதெல்லாம் திருப்பி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிறைய மிதுனராசி மாணவர்களுக்கு வரும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வேற வழி கிடையாது, நீங்க லோன் வாங்கி தான் போற மாதிரி இருக்கும், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. அந்த மாதிரி எடுத்து பண்ணுங்க, ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. சில பேர் வெளிநாட்டுல போய் முடிச்சுட்டு வேலை இல்லாம சில பேர்லாம் மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. வீசா முடியக்கூடிய காலகட்டமா இருந்திருக்கும். அதனால அதுல இருந்து வெளில வர முடியாம அங்கேயும் வேலை கிடைக்காம ஏதோ ஒரு டெம்பரரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த பர்மனண்டா ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி முக்கியமா வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு சார், வேலைக்கு போனாதான் சரியா வரும், வெளிநாடு போனாதான் சரியா வரும்னு முயற்சி சில பேர்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. கடந்த காலகட்டத்துல அதான் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஏதோ ஒரு வீசா ஏதோ ஒரு பிரச்சனைல ரிஜெக்ட் ஆயிருக்கும், இல்லை நீங்க ஏதாவது எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணாம வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி டோஃபல் ஜிஆர்இ எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வெளிநாடு போய் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. சில பேர் வெளிநாடு போயுமே வாழ்க்கை நல்லா இல்லை சார், கடன் வாங்கிட்டு போனேன், கடைசியில இப்ப மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன், அங்க போனா சம்பளம் இப்ப இல்லை, வேலை இல்லை, இப்ப தவிச்சிட்டு இருக்கேன், வேற வீசா எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலை, வீசா கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வீசாலாம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் நிறைய பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி கடன் பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை. அதே மாதிரி நிறைய பேருக்கு அங்க வேலை இல்லை, வேலை போயிடுச்சு, திடீர்னு வந்து ஜாப்ல இருந்து தூக்கிட்டாங்க, திடீர்னு வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே திருப்பி வேற ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும். சில பேர் பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிஆர் ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த வக்கரகதி காலகட்டத்துல கண்டிப்பா உறுதியா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில பார்த்தீங்கன்னா வரவேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சார். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்துல நீங்க எங்கேயாவது உங்களுக்கு பணம் வரவேணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கண்டினியூஸா ஒரு பேப்பர்ல எழுதி ஃபாலோ பண்ணினா வரும். அதே போல திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதுக்காக லாட்ரி வாங்கலாமா, நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல போடலாமான்னு கேட்காதீங்க. அது உங்க சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துக்கங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உழைப்புக்கு மீறின ஒரு வருமானம் வருது அப்படின்னாவே அது லாட்ரி தான்.
அப்ப பிசினஸ்ல ஏதாவது புதிய வாய்ப்புகளை தேடுங்க. ஏதாவது புதுசா ஏதாவது நம்ம பண்ண முடியுமா, ஏதாவது புதுசா ப்ராடக்ட் ஆட் பண்ணி பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அது நடக்கக்கூடிய காலகட்டம். எப்பவுமே யோசிப்பீங்க, ஆனா அது பிளான் வந்து கன்சிஸ்டண்டா ஒர்க் ஆகல. ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த பிளான் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதற்கான முயற்சிகளும் இந்த மிதுனராசி என்பது செய்வது மிக மிக சிறப்பு. முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் வரும். நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல பேங்க் எக்ஸாம்லாம் சில பேர்லாம் ட்ரை பண்ணிடுவேன். மிதுனராசி அப்படின்னாவே ஒரு பேங்க்ல கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு 6 மாசத்துல நல்லா ட்ரை பண்ணுங்க. உறுதியா உங்களுக்கு ஒரு பேங்க்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனை, வீட்டுல ஃபேமிலியோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருவீங்க. அதற்கான முயற்சிகளை மிதுனராசி என்பது செய்வது சிறப்பு. மொத்தத்துல மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா கண்டிப்பா இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். ஒரு கிரகம் வக்கரமாகும் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம், உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கு, இல்ல மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும், அதே ராகு தசை, கேது தசை, சில பேருக்கு சனி பகவானுடைய தசை, சில பேருக்கு வந்து சுக்கிர தசையே பிரச்சனை எல்லாம் கொடுக்கும். அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலா வேணும் அப்படின்னா அதுல ஒரு 51 பக்கம் நீங்க நோட்ல எழுதுனா என்ன டீடைல்ஸ்லாம் இருக்குமோ அதுல 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க. நோட்லயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படின்னு டீட்டெயிலா நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.